பேச்சாளர் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். குடும்பம் என்று சொன்ன உடனே எப்படி குடும்பம் என்று சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம். 33 ஆண்டு காலம் என் பயணம், கலைத்துறையில் என் பயணம். நான் 33 ஆண்டு காலம் பயணித்ததில் பலர் இங்கு வேறு பணிக்கு சென்றிருக்கலாம், சிலர் இங்கு இருக்காமல் இருக்கலாம். ஆனால் நிறைய முகத்தை நான் அடிக்கடி பார்த்து பழகி எனக்கு சில முகங்கள் தான் இப்போ தெரிகிறது. அவர்களுக்கெல்லாம் என்னை தெரிந்திருக்கும், என்னை தெரியாதவர்களும் பலருக்கு இருக்கிறார்கள். ஆக சரத்குமார் யார்? நடிகனா, அரசியல்வாதியா, கலைஞனா, பொதுநலவாதியா, நடிகர் சங்கத்தின் தலைவனா என்றெல்லாம் பல கேள்விகள் எடுத்துக் கொண்டிருக்கின்ற சிலருக்கு மட்டும் நான் யார் என்பதை எங்கிருந்து இந்த சரத்குமார் சென்னையிலே பயணித்து இது ஒரு நடிகர் சங்கத்தின் தலைவராக, ஒரு இயக்கத்தின் தலைவராக, ஒரு சட்டமன்ற உறுப்பினராக வந்தேன், எந்த வழியிலிருந்து நான் வந்தேன் என்பதை உங்களுக்காக ஒரு குறும்படம் 7 நிமிடத்தில் விவரிக்கும். நன்றி. மனசின் அடித்தளத்தில் இருக்கின்ற தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் செயல்பாடுகள் எப்படி இருந்ததுன்னு உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்படுறேன். நிச்சயமாக அங்கே உட்காந்து தான் பேச எல்லாம் மைக்கு வச்சுருக்கீங்க. மைக்கை பார்த்தா எனக்கும் ஆசை தான். அந்த மைக்கிட்ட போகவே எனக்கு சகோதரர்கள் இருக்காங்க. இங்கே பொருளாதார போட்டிருக்கிற SSR கண்ணன் அவர்கள் இருக்கிறார்கள், கமிட்டி மெம்பர் ராம்கி அவர்கள், பவன் அவர்கள் இருக்கிறாங்க, இங்கே ராஜேந்திரன் இருக்காங்க கமிட்டியில். இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு எதற்கு என்பது முதல் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த கலை உலகத்தில் 33 ஆண்டுகள் ஆயிடுச்சு எனக்கு. 33 years ஆஃப் சர்வ். நீங்கள் பார்த்தீங்க, ஒரு சாதாரண சைக்கிளில் போய் தெருவாக போய் பத்திரிகை போட்டவங்க அந்த சரத்குமார். உழைப்பு, உண்மை, நேர்மை, நியாயம், தர்மம் என்ற அடிப்படையில் என் வாழ்க்கை பயணத்தை துவங்கி இன்று ஒரு நிலைக்கு வந்திருக்கிறேன் என்று சொன்னால் அது தமிழக மக்களால் தான். காரணம், என்னை ரசித்து ஆளாக்கியவர்கள் தான். அவருக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். என் தந்தையார் கூட பார்த்தீங்க, நான் ஒரு ஜேர்னலிஸ்டாக இருக்கலாம். என் தந்தையார் செய்திகள் வாசிப்பது ராமநாதன் கணினிபுரத்துக்கு சொந்தக்காரராக டெல்லியில் ஆல் இண்டியா ரேடியோ பணிபுரிந்தவர் என்பதை இந்த படச்சொல் நீங்கள் பார்த்துருப்பீர்கள். அதாவது பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ்லேருந்து ஆல் இண்டியா ரேடியோவிலிருந்து மகாத்மா காந்தி அவர்கள் இறுதி ஊரில் வந்தித்த ஒருவராக கூட தந்தை இருந்தது எனக்கு பெருமையாக இருக்கிறது. தென்னிந்திய நடிகர் சங்கத்தை பொறுத்தவரை 2 முறை, அதாவது 2000 ஆண்டிலிருந்து 2006 வரை அன்பு சகோதரர் விஜயகாந்த் அவர்கள் தலைவராக இருக்கும்போது நான் செயலாளராக பணியாற்ற, எங்களுக்கு முன் பணியாற்றிய தென்னிந்திய நடிகர் சங்கத்தை சிறப்பாக நடத்தி 30 ஆண்டு காலம் பல இன்னல்களை சந்தித்து விஜயகாந்த் அவர்களும் என்னையும் நடிகர் சங்கத்தின் வளாகத்துக்குள் அழைத்து வந்தது பெருமைக்குரிய நபர் என்று சொன்னார். அது தற்போதைய பொதுச் செயலாளர் என் அன்பு சகோதரர் அன்பு நண்பர் ராதாரவி அவர்கள். 2006 வரை கடன் பிரச்சனை அதிகமாகிவிட்டது. இதை முடித்து வைக்க வேண்டும் என்று துவங்கியது நடிகர் சங்கம். அந்த 2000 வந்த உடனே 2012 இந்த கடனை எப்படி அடைக்கிறது? 4 crores and 25 lakhs உயர்ந்திருந்தது கடன். அது பேச்சுவார்த்தை மூலமாக ஒவ்வொரு நாளும் அது முடிவெடுக்க பிறகு விஜயகாந்த் ஒரு தலைவராக இருக்கும் போதிலும் இந்த செயல்பாடு எப்படி இருக்க வேண்டும், வங்கி மேலாளர்களை எப்படி சந்திக்க வேண்டும், அவங்களை சந்தித்து எப்படி பேசணும், என்ன பேசணும், முடியுமா, 4 crores and 25 lakhs நம்ம ஒரு நட்சத்திர கலை நடத்தினால் அந்த நிதியை நம்மளால் வசூல் செய்ய முடியுமா என்ற சந்தேகங்கள் எல்லாம் எங்களுக்கு இருந்தது. அந்த சூழ்நிலை தான் நான் அன்றைய தலைவரிடம் ராதாரவிடம் சொன்னேன், நம்ம பேங்க்லேயே நேரடியாக போய் பேசி என்ன பண்ண முடியும் நான் பார்க்குறேன்னு சொல்லி ஐ லைக் டு ப்ளோ மை ஓன் ட்ரம்பட். சிங்கிள் ஹேண்டட்லி அந்த மேனேஜரை போய் காலையில் போய் பார்க்குறது, அவங்க டிவிஷன் ஹவுஸில் போய் பார்க்குறது, அந்த 4 crores 25 lakhs கடனை 1 crore 25 lakhs குறைத்த பெருமை எனக்கு உண்டு என்பதில் நான் இங்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். எதுக்காக சொல்றேன்னா, தலைவர் விஜயகாந்த் இருந்தாலும் என்ன செய்ய போகிறேன் என்று சொல்லிவிட்டு சென்ற ஒரு செயலாளர் எப்படி செயலாற்றுகிறார் என்பதை சுட்டி காட்டுவதற்காக இதை சொல்கின்றேன். அது ஒரு டிஸ்ட்ரஸ் செட்டில்மெண்ட் சொல்லலாம். 4,25 லட்சம் ரூபாய் வட்டியுடன் சேர்ந்திருக்கிற கடன் அதை செட்டில் பண்ணும்போது அந்த மேலாளர் பேசி நீங்க 1 crore and 25 lakhs ஒன் டைம் செட்டில்மெண்ட் பண்றதுக்கு உதவி பண்ணுங்கன்னு கேட்டோம். அந்த ஒன் டைம் செட்டில்மெண்ட் பண்ணுங்கன்னு உதவி பண்ண கேட்ட உடனேயே
அதுக்கு உத்தரவாதம், what is a guarantee that you will make a one time settlement என்று கேட்ட உடனே அதற்கு முன்பணமாக நாம் எங்கள் எண்ணத்தை பிரதிபலிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 55 லட்சம் ரூபாய் நாங்கள் வசூல் செய்தோம். அந்த 55 லட்சம் ரூபாய் வசூல் செய்ததுக்கு உதவியாளர்கள் பலர் இருக்கிறார்கள். அதை ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கின்றேன். அதில் விஜயகாந்த் அவர்கள் 10 லட்சம், அஜித் அவர்கள் 7 லட்சம், நான் 5 லட்சம் என்று பலரும் அதில் உதவியவர்கள். 55 லட்சத்துக்கிட்ட வரும்போது 50 லட்சம் ரூபாயை நேரடியாக வங்கிக்கு எடுத்து சென்று, இதுதான் என்னுடைய முன்பணம், நாங்கள் இந்த கடனை திருப்பி தருவோம் என்பதற்கு இதுவே சான்று, இதுவே சாட்சி என்று அதை கொடுத்தோடனே அந்த பேலன்ஸ் 75 lakhs நீங்கள் உடனடியாக தரணும். Because you said it's a one-time settlement, now only 50 lakhs has been received, பேலன்ஸ் 75 lakhs நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே, சூப்பர் சார், உலக நாயகன், அனைத்து கலைஞர்களும் அவங்க இல்லாட்டி நிச்சயமாக முடிஞ்சிருக்காரு. Once again, the state, I thank all the stars who came and helped us. மலேசியா, சிங்கப்பூர் பயணத்தின் போது அங்கே போய் நட்சத்திர கலைவிழா நடத்தி அந்த பணத்தில் அந்த பேலன்ஸ் 75 lakhs கட்டணும். அந்த பேலன்ஸ் 75 lakhs கட்டும்போது அந்த ஷார்ட் பீரியடில் தி இன்ட்ரெஸ்ட் had gone up by 26 lakhs. 26 லட்சம் ரூபாய் வட்டி கட்ட வேண்டிய சூழல் எனக்கு உருவாகிவிட்டது. அதையும் நாங்கள் சொல்லி 13 லட்சம் ரூபாய் குறைச்சி 75 lakhs plus 30 சேர்த்து நாங்கள் போய் கட்டி அந்த நடிகர் சங்கத்தின் பத்திரத்தை திரும்ப பெற்று வந்தோம். இங்கே ஒரு சிலை டீவியேஷன், ஏன்னா இன்றைய சூழலில் பார்க்கும்போது அவங்களுக்கு கடைசியாக உங்கள் கேள்விக்கு பதில் சொல்லணும்னு சொல்கிறேன். விஜயகாந்த் அவர்கள் தலைவர் பொறுப்பிலிருந்து அரசியல் நோக்கி பயணிக்கும் போது இந்த நடிகர் சங்கத்தின் தாய் பத்திரத்தை நான் ஒப்படைத்து விட்டு சென்றார். நிலத்தை காணும், கிணத்தை காணும், இடத்தை காணும் என்று சொல்கிறவர்களுக்கு பத்திரம், நிலத்தை விற்கிற நிலம் இங்க இருக்கு. சிவதான அவர்கள், மறைந்த நகைச்சுவை நடிகர் அவர்கள் போடப்பட்ட அக்ரிமெண்ட்ல நிலத்தை வாங்கின டாக்குமெண்ட் தான். இந்த டவுட் இருந்தா திரும்பி நீங்க வாங்கி பார்த்துக்கலாம். எது ஒரு டாக்குமெண்ட் காமிச்சான்னு சொன்னா, ஐ எம் willing to show the document to everybody, but this is a testament of a land. We own this land. இந்த இடம் எங்களுக்கு சொந்தமான இடம். இந்த இடம், இந்த நிலத்தின் பத்திரம் எங்கள் கையில் பத்திரமாக இருப்பதை உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். If you think it is false, you can always check it out. உங்களுக்கு கொடுக்குறேன், இதை படிச்சு கூட நீங்கள் பார்த்துக்கலாம். ஆனால் பத்திரத்தை பத்திரமா எனக்கு திருப்பி கொடுத்துருங்க. It is not a false document. This is a document தான் இருக்கு. பார்த்தீங்கன்னா 500 ரூபாய், 1100 ரூபாய். இந்த பேப்பர் பார்த்தீங்கன்னா தெரியும், பிரிஞ்சு போகிற மாதிரி இருக்கு. So it proves that we are not sold this land to anybody. It proves நடிகர் சங்கம் belongs to, the land belongs to South Indian Art Association பேரில் தான் இந்த நிலம் இருக்கிறது. இந்த நிலம் எங்கே காணா போல கட்டுவதற்காக லீஸ் கொடுக்கப்படும் என்பதை இந்த சான்று உங்களுக்கு. எஸ் சார். ஆக இந்த நிலத்தை வாங்கிய பிறகு பல செயற்குழுல இதை பத்தி பேசணும். இது மறுபடியும் கடலில் ஆண்டு விடுமா? அப்ப ஒரு வருமானத்தை ஈட்டுகின்ற ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும் என்று இருந்தோம். அங்க இருந்ததுல பாத்தீங்கன்னா 1600 சதுரடி தான் எங்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிளாக்கே இருந்தது. 1600 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மிகையாக இல்லை. அது தலைவராகவும் சரி, செயலாளர் ரூம், மேலே ஒரு டான்ஸ் ஃப்ளோர் மாதிரி இருந்தது. அப்புறம் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சைடில் மேனேஜர்ஸ், அவங்க டிபார்ட்மெண்ட்டு, அப்புறம் ஒரு ஹால் இருந்தது. இந்த பக்கம் ஒரு கில்டுக்கு ஒரு தியேட்டர் இருந்தது. எங்களுடைய எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மீட்டிங்லாம் அந்த தியேட்டர் தான் நடத்துவோம். இங்கே வந்து அலுவலகம் பார்க்கறது எங்களுக்கு பெருக்கும் ஆஃபீஸ் இருந்து தலைவர் செயலாளருக்கு, பொருளாளர் ஒரு ரூம் இருந்தது. அதுக்கப்புறம் மேலாளர் இருக்கின்ற அறைகள் இருந்தன. 2000 ஆண்டிலிருந்து 2010 வரை அங்கு பல செயற்குழுக்கள் நடந்திருக்கின்றன, பல பொதுக்குழுக்கள் நடந்திருக்கின்றன. இந்த செயற்குழுக்கும் பொதுக்குழுக்கும் எத்தனை பேர் வந்திருக்கிறார்கள் என்று பார்த்தால், இன்று எங்களை எதிர்த்து போட்டியிடுபவர்கள் எத்தனை முறை வந்து தங்கள் கருத்துக்களை பதிவு செய்து, இப்படி செய்யலாம் சார், இதை நாங்கள் ஒரு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் கொண்டு வரேன், நம்ம இந்த பில்டிங் இப்படி கட்டலாமா என்று ஒரு கடிதமாவது எழுதியிருக்கார் என்று சொன்னால் நான் சொல்கின்றேன், நிச்சயமாக இல்லை என்பதுதான் என்னுடைய பதில். ஆக ஒரு செயற்குழு என்பது you have been authorized to function on behalf of all the members of the association. அப்ப எங்களுக்கு ஒரு அதிகாரம் கொடுத்த பிறகு அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி சிறப்பாக இந்த உறுப்பினர்களுக்கு நாங்கள் எப்படி சேவை செய்ய முடியும்,
இங்கே வருமானமே இல்லாமல் இருந்தால் அப்போ நான் நினச்சி பார்க்குறேன், தொடர்ந்து நான் தலைவனாக இருக்கணும், செயலாளர் இருந்த தலைவனாக இப்படிலாம் நினச்சிட்டுலாம் வரல. முதல்ல இருந்த தலையாய பிரச்சனைன்னா கடன் அடைக்கிறது மிகப்பெரிய பிரச்சனை இருந்தது. அதன் பிறகு ஒவ்வொரு கமிட்டி மீட்டிங்கும் என்ன பண்ணலாம் பேசி பல தடவை பேசப்பட்டு, அன்பு சகோதரர் எஸ் வி சேகர் கூட ஒரு முறை நம்ம வந்து இங்கே ஃப்ளாட் கட்டினா கூட சொன்னார். அதை நான் வந்து பொதுக்குழுவே பதிவு பண்ணியிருக்கேன். ஆனால் ஃப்ளாட் கட்டினா 1/3 ஷேர் கொடுக்க வேண்டிய சூழல் வரும். The land also will belong to others. அப்படி பண்ணக்கூடாது, பண்ண முடியாது. அதனால் சினிமா ரிலேட்டட் பிஸ்னஸ் கேன் டேக் பிளேஸ் இன் தி ஆர்டிஸ்ட் அசோசியேஷன் அப்படின்னு இருக்கும்போது ரொம்ப முயற்சி பண்ணி பல பேர் பேசி இது எல்லாம் பார்த்தோம். தென் நாங்கள் ஒரு பொதுக்குழுவில் போய் 25/7/2010 ஏன்னா சில தேதிகள் நமக்கு சொல்லி ஆகணும், அதுக்கப்புறம் நான் கேள்வி வருது. 25/7/2010 அன்று அந்த பொதுக்குழுவில் புதிய கட்டிடம் கட்டுவதற்காக நடவடிக்கை எடுக்கவும், தகுதி உள்ளவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தவும், தேவைப்படும் ஆவணங்களில் கையெழுத்திடவும், பதிவு செய்யவும் தலைவர் திரு ஆர் சரத்குமார் அவர்களுக்கும் பொதுச் செயலாளர் ராதா ரவி அவர்களுக்கும் எல்லா விதமான உரிமைகளையும் அதிகாரத்தையும் பொதுக்குழு வழங்கியது. 25/7/2010 பொதுக்குழு ஒப்புதல் வாங்குறோம். அதன் அடிப்படையில் அனுபவமிக்க கலை உலகத்தில் ஈடுபாடு உள்ள தகுதி படைத்த எஸ்பிஎஸ் சினிமாஸ் பற்றி சொல்லணும்னா பல தியேட்டர்ஸ் வந்துருச்சு. நீங்கள் மாடர்னைஸ் பண்ணியிருக்கிறது எஸ்பிஐ வந்து ஒரு 4 ரன்னர்ஸ்ன்னு சொல்லலாம். தியேட்டர் வந்து ஒரு பெரிய லெவலில் வெளிநாடுக்கு இணையாக தியேட்டர் உருவாகுது எஸ்பிஐ சினிமாஸ். பல தியேட்டர் காம்ப்ளெக்ஸஸ் இருக்காங்க. எஸ்பிஐ வந்து ஒன் ஆஃப் த லீடிங் ஃபார்ம்ஸ். அந்த மாதிரி 4-5 பேரில் ஒருத்தர். ஸோ யாரோ ஒருத்தர் கான்ட்ராக்டர் போய் நான் கான்ட்ராக்ட் கொடுக்கல. அதன் அடிப்படை அனுபவமிக்க கலை உலகத்தில் ஈடுபாடு உள்ள தகுதி படைத்த எஸ்பிஐ சினிமா நிறுவனத்துடன் புதிய கட்டிடம் கட்டுவதற்கு அளித்த திட்ட முன்வடிவு, நிதி ஆதாரம், நடிகர் சங்க அறக்கட்டளைக்கு வரக்கூடிய வருமானம் எல்லாம் மிக தெளிவாக குறிப்பிடப்பட்டு சிறப்பான வருமான மீட்டிங் ஒப்பந்தம் 25/11/2010 ஒப்புதல் பெற்றது. 25/7/2010 to negotiate, discuss with anybody. Then we get into an agreement on 25/11/2010 7 மாதங்களுக்கு பிறகு 4 மாதங்களுக்கு பிறகு. அதன் பிறகு 29/12/2010 அன்று நடந்த எஸ்பிஐ சினிமாஸ் ஒப்பந்தம் பற்றி விவாதிக்கப்பட்டு செயற்குழு உறுப்பினர் அனைவரும் கலந்து பேசி ஒப்பந்தத்திற்கு ஒப்புதல் பெற சிறப்பு பொதுக்குழு கூட்டம் நடத்தப்பட வேண்டும் முடிவு செய்யப்பட்டது. ஸோ அதன் பிறகு ஒரு செயற்குழு கூட்டம் நடத்தப்பட்டது. எஸ்பிஐ சினிமாஸின் சரத்துக்கள் என்ன, அது என்ன சொல்லியிருக்கின்றோம், எதற்காக இந்த ஒப்பந்தம் என்பதை செயற்குழு கொண்டு போறோம். தட் இஸ் தி பாடி, எக்ஸிக்யூட்டிவ் பாடி. ஸோ ப்ரீவியஸ் பொதுக்குழு எங்களுக்கு வந்து ஒப்பந்தம் கொடுத்துருக்காங்க, டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ரைட்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் வி கெட் இன்டு தி அக்ரிமெண்ட் வித் எஸ்பிஐ சினிமாஸ். அந்த எஸ்பிஐ சினிமாஸ் உள்ள சரத்துக்கள் என்ன சொல்கின்றன, நமக்கு சாதகமாக இருக்கிறதா, பாதகமாக இருக்கிறதா, சரியாக இருக்கிறதா, இல்லையா என்று விவாதிக்கின்ற இடம் செயற்குழு. அந்த செயற்குழுவிலே பொதுக்குழு, சிறப்பு பொதுக்குழு கூட்டப்பட வேண்டும் என்று சொல்கிறார்கள். 29/12/2010 25/7/2010 உரிமை கொடுக்கப்படுகிறது. 25/11/2010 எஸ்பிஐ சினிமாஸுடன் ஒப்பந்தம் போடப்படுகிறது. 29/12/2010 அன்று எஸ்பிஐ ஒப்பந்தம் செயற்குழுவில் விவாதிக்கப்படுகிறது. 17/2/2011 February 2011 அன்று நடந்த சிறப்பு பொதுக்குழுவில் எஸ்பிஐ சினிமா ஒப்பந்தம் மற்றும் புதிய கட்டிடம் கட்ட தலைவர் மற்றும் பொதுச் செயலாளர் எடுத்த அனைத்து முடிவுகளுக்கும் சிறப்பு பொதுக்குழுவில் தெரிவிக்கப்பட்டு விவாதிக்கப்பட்டது. எந்த ஒரு உறுப்பினரும் எதிர்ப்பு, மாறுபட்ட கருத்தை கூறாத சூழ்நிலையில் இன்று அவர் எதிரணியிலே கமிட்டி உறுப்பினராக எங்கள் மீது நீதிமன்றத்தை வழக்கு தொடர்ந்திருக்கின்ற பூச்சி முருகன் உள்பட மேடையில் அமர்ந்து அனைவரும் எழுந்து இதை வரவேற்ற காட்சியை சற்று நேரத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள். அது வந்து 17/2/2011 பொதுக்குழு நடந்த இடம் தென்னிந்திய நடிகர் சங்க வளாகத்தில். கட்டிடத்தை காணோம் என்று சொன்னார்களே, அந்த கட்டிடத்தின் உள் அது நடந்தது என்பதை சுட்டி காட்ட விரும்புகிறேன். எஸ்பிஐ சினிமாவுடன் போடப்பட்ட ஒப்பந்தங்களுக்கு பொதுக்குழுவில் வந்த அனைத்து உறுப்பினர்களும் ஏகமாக ஒப்புதல் அளித்தனர். 19/6/2011 19 June 2011 அன்று ஒப்பந்தம் பதிவு செய்யப்பட்டது. அந்த ஒப்பந்தத்தை ரெஜிஸ்டர் போய் they want to register the agreement because சாதாரண அக்ரிமெண்ட் ஆகக்கூடாது. we'll register the agreement. 19/6/2011 ஒப்பந்தம் நாங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறோம். பண்ண பிறகு August 2011
கட்டிடம் மாநகராட்சி அனுமதி பெற்று இடிக்கப்பட்டது. We get the permission from the corporation and then we demolish. அதற்கு எந்த ஆதாரமும் கிடையாது. கார்பரேஷன்ல இவங்க இடிக்கிறது தவறு, இவங்க நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்கன்னு சொன்னாரு. நான் கார்பரேஷனுடைய பர்மிஷன் தற்போது காட்டுகிறேன். சவுத் இந்தியன் ஆர்டிஸ்ட் அசோசியேஷன், எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர், கார்பரேஷன் ஆஃப் சென்னை, ஜோன் 7 நுங்கப்பாக்கத்துக்கு கடிதம் போட்டுருக்கோம். ஏன்னா டெமாலிஷன் பண்றதுக்கு பர்மிஷனே இல்லாம டெமாலிஷ் பண்ணிட்டாங்கன்னு திரு அன்பு சகோதரர் பூச்சி முருகன் கூறியதன் அடிப்படையில் சொல்றேன். Demolition of the existing building at number 16, old number 153, Habibullah Road, Chennai, 17, plan submitted for approval regarding the letter written from South Indian Artists Association. With reference to the above, we are enclosing here 4 sets of demolition plan with necessary title deed for a kind approval. The requisite fee will be paid after receiving the advice from your end. Thanking you for South Indian Artists Association President. நான் லெட்டர் போட்டிருக்கேன் 22,000. அது அப்ளிகேஷன் 375 ரூபா கட்ட சொன்னாங்க, கட்டியிருக்கேன். அதன் பிறகு கார்பரேஷன் ஆஃப் சென்னை ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட் டவுன் பிளானிங்ல இருந்து டெமாலிஷன் ஃபீ 10,42,000. அதுக்கப்புறம் ஸ்க்ரூட்டினி ஃபீஸ் 130. Your application has been processed and found approved. Hence, you are required to pay the fees mentioned below within 7 days limit by paid challan in the counter. 10,42,130 ரூபா கட்ட சொல்லி அட்வைஸ் வந்திருக்கு. அப்ரூவ் பண்ணிருக்காங்க டெமாலிஷ் பண்றதுக்கு. யாருன்னா கார்பரேஷன், நாங்க இல்ல. Then we pay. Corporation of Chennai, Ripon Building, Chennai 3, Works Department, 10,42,130 அப்ரூவ் பண்ண பிறகு அது கட்டுறோம், சலான் வாங்குறோம். நகர அமைப்பு பிரிவு, சென்னை மாநகராட்சி சொல்லி கட்டிட்டோம். So demolition has been approved and then we are demolished. ஏதோ திடீர்னு நாங்கள் போயிட்டு இடிச்சிட்டேன்னு சொல்றதுக்கு இட்ஸ் ஆல்சோ இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் கேசட்ல இருக்கு. Grant of no judicial certificate is here. So இதுவும் இருக்கு. So we got all the documents. If you want you can also உங்களுக்கு கொடுத்து அப்புறமா எல்லாரும் காப்பி கொடுக்க தயாரா இருக்கும். டெமாலிஷ் பண்றதுக்கு பர்மிஷன் இல்லைன்னு சொன்னதுக்கு அது டாக்குமெண்ட். தாய் பத்திரம் எங்கள்கிட்ட இருக்கிறதுக்கு டாக்குமெண்ட் கொடுத்துருக்கேன். அதை இந்த தேர்தல் பிறகு எதற்கு நடக்கிறது விவரித்து விட்டு உங்கள் கேள்விகளுக்கு நான் தயாராகின்றேன். இப்ப நாங்க இந்த ஒப்பந்தம் தான் உங்களுக்கு காமிச்சேன். இது திடீர்னு ஒரே நாள் எடுத்து 2 பேர் முடிவு பண்ண ஒப்பந்தம் அல்ல. பலமுறை பேசி ரொம்ப திங்க் பண்ணி ஒவ்வொரு சரத்துக்கும் அந்த அக்ரிமெண்ட்ல. அப்ப ஒரே ஒரு வாடகை ஒரு இடத்துல வந்தால் எப்படி 10 கடை கட்டி வச்சிருக்கணும், 10 பேர் வாடகை வாங்கணும். இந்த மாதிரி சிச்சுவேஷன் வரக்கூடாதுன்னு தான் SBI Cinemas we selected because we are paying 24 lakhs as rent every month. 24 லட்சம் ரூபாய் ஒரு மாத வாடகைக்காக ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளது. ஒப்பந்தம் 29 வருடம் 11 மாதம் லீஸ் கொடுக்கப்பட்டு பில்டர்ஸ் அக்ரிமெண்ட் போடப்பட்டு பர்மிஷன் வாங்குறதுக்கு பவராப்பட்டு அணை கொடுத்து ஒரு முறை நாங்கள் போயிட்டு இருக்க வேணும் கார்பரேஷன் பர்மிஷன், எம்எம்டிஏ பர்மிஷன் அப்படின்னு அதுக்கு பவராப்பட்டு அணை கொடுக்கப்பட்டு 3 அக்ரிமெண்ட் போட்டோம். அப்போ அந்த அக்ரிமெண்ட் போட்ட பிறகுதான் அந்த டெமாலிஷன் இதெல்லாம் பண்ணாங்க. ஸோ 1,48,00,000 ரூபா டெபாசிட். On signing 24 lakhs, on demolition 24 lakhs, balance 1 crore. இந்த பில்டிங் கட்டி முடித்தவுடன் நீங்கள் ஆக்கிபை பண்றது இந்த அனுமதி வழங்கியவுடன் அந்த 1 crore சொன்னாங்க. இந்த 1 crore and 48 lakhs நீங்க பாத்தீங்கன்னா 29 ஆண்டு காலம் 11 மாதத்துக்கு பிறகு 1 crore 48 lakhs அவங்க பில்டிங்கை திருப்பி கொடுத்துட்டு போகும்போது அந்த 1,48,00,000 ரூபாயை நீங்கள் திருப்பி கொடுக்கும்போது அதே 1,48,00,000 ரூபாய் தான் நீங்கள் திருப்பி கொடுக்குறோம்னு சொல்லியிருக்கோம். We have not told them we will not pay any kind of interest on the deposit given to us. But அந்த 1,48,00,000 ரூபாய் deposit at the end of 29 years and 11 months earns compound interest போட்டு நீங்கள் earn பண்ணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் தோராயமா சொல்றேன் almost 9 crores. So we earn 8 crores out of a deposit which we return after 29 years and 11 months. அந்த வருமானமே கிட்டத்தட்ட 8 கோடி ரூபாய் நடிகர் சங்கத்துக்கு வருகிறது. அந்த 29 வருஷம் 11 மாதத்துக்கு அப்புறம்
almost 130 crores is accrued money that Nadigar Sangam will have after 29 years, 11 months. ஆனால் இருந்து பார்க்க போகிறோம்னா இல்லை. ஆனால் ஒரு 24 lakhs வாடகை ஒரு இடத்துல எங்கேயாவது ஒரு இடத்துல இல்லை 50 லட்ச ரூபா வாடகை வாங்கியிருக்கணுங்க நீங்கள் போட்டிருக்க சதுர அடிக்கு. ஆனால் நீங்கள் குறைச்சி 24 லட்ச ரூபா அப்படின்னு சொல்லி வாங்கிட்டீங்க. ஆக அந்த 50 லட்ச ரூபாயில் 25 லட்ச ரூபா ஊழல் செய்திருக்கிறீங்க என்று சொன்னால் ஒப்புக்கொள்கின்றேன். யாராச்சும் போய் அந்த இடத்துல என்ன ரெண்ட்டு, ஹையஸ்ட் கோஷன் எடுத்து ஹையஸ்ட் பாசிபிள் ரெண்ட் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டு என்கிட்ட வந்து தலைவா தப்பு பண்ணிட்டீங்க, அது வந்து கொஞ்சம் 50 லட்சம் கேட்கலாம் அப்படின்னு ஒரு அட்வைஸ் ஆக்ஷன். ஒரு வயதான ஒரு கூட கிராஸ் பண்ணுறாருன்னா அவர் ஒரு கைப்பிடிச்சு கொண்டு போய் அந்த பக்கம் விடுறாங்க இல்லையா, அதே மாதிரி இருக்கிற அந்த டைமில் அவருக்கு உதவி தேவைப்படும். அவருக்கு உதவி தேவைப்படுன்னு சொல்ல அப்போ அந்த உதவிக்கரம் கொடுக்குறீங்களே, அப்போ தவறு செய்கிறீர்கள் அப்படின்னு சொல்றதுக்கு இல்லை நிறையா வரும்ன்றது அறிவு உங்களுக்கு எட்டி இருந்தால் நீங்கள் வந்து சொன்னீங்களான்னு கேட்டால் நோபடி கேமெண்ட் டோல்வி. இன்னைக்கு வரைக்கும் அங்கே அதை விட அதிகமாக உங்களுக்கு வருமானம் வரும் என்ற ஒரு குற்றச்சாட்டை வைத்திருந்தால் நான் ஒப்புக்கொள்கிறேன், நாங்கள் தவறு செய்திருக்கிறோம் என்று. அது அப்படிப்பட்ட தவறு எங்களுக்கு செஞ்சதா என் மனசுக்கு தெரியல, என் மனசாட்சி. 29 ஆண்டு காலம் 11 வருஷம் எதுக்கு கொடுத்தீங்க அப்படின்ற ஒரு கேள்வி. அதில் அது வந்து 99 வருஷத்துக்கு கொடுத்துட்டாங்க. அது ஷோ இந்த லீஸ் அக்ரிமெண்ட் இருக்கா 29 years 11 months கொடுக்கப்பட்ட அந்த லீஸ் அக்ரிமெண்ட்ல அண்மையிலே என் அன்பு சகோதரர் பூச்சி முருகன் அவர்கள் சொல்லியிருக்காங்க, அதில் வந்து 100 சதுரடி அது இருந்துச்சுன்னா நான் கேஸை வாபஸ் வாங்குறேன்னு சொல்லியிருக்கேன். இதில் வந்து அப்ப நான் முதல்ல சொன்ன மாதிரி 1600 ஸ்கொயர் ஃபீட் நாங்கள் இயங்கிட்டு இருந்தது. அதில் வந்து 29 வருஷம் 11 மாதம் எதுக்குன்னு சொன்னா எங்களுடைய லிமிடெட் எக்ஸ்போஷர், அதாவது இந்த கட்டிடம் கட்டுவதற்கு நீங்க அதே கட்டிடத்தை திருப்பி இடிச்சு அதே நிலைமைக்கு கொண்டு வந்து புதுப்பித்து கட்டியிருந்தால் பிட்வீன் 12 to 15 crores 12 கோடியிலிருந்து 15 கோடி ரூபாய் ஆகும் அப்படின்னு சொன்னது அடிப்படையில் அந்த 15 crores வந்து ஹையஸ்ட் லிமிட்டேஷன் பண்ணி வச்சுக்கிட்டோம். அப்ப அந்த 15 கோடி ரூபாய்க்கு மேல ஒரு பைசா நாங்க தர மாட்டோம். அடுத்து ஒன்லி அமௌண்ட் தட் வில் பி டிடக்டட் இன் தி ரெண்டல் இன்கம் தட் வி கெட். ரெண்ட் வரதுல அதை மட்டும் தான் நீங்க குறைச்சிக்கணும், இஎம்ஐல நீங்க கட்ட போகுதுன்னு சொன்னோம். அப்ப நாங்க கேட்டோம் 15 வருஷம் வச்சுக்கோங்களேன் லீஸ், 15 years I don't think you can repay because 15 கோடி உங்க காஸ்ட் சார், பில்டிங் காஸ்ட் நீங்க சொல்றீங்க. ஆனா நான் இதை கட்டி முடிச்சு காம்ப்ளெக்ஸ் பண்ணி உள்ள தியேட்டர்ஸ் கட்டி இன்டீரியர்ஸ் பண்ணி இதெல்லாம் பண்றதுக்கு நாங்கள் காஸ்ட் ரிட்ரைவ் பண்றதுக்கு ஒரு கணக்கு போட்டு காமிச்சாங்க. வித் ஆடிட்டர்ஸ் வித் லாயர்ஸ் எல்லாம் உட்காந்து பேசும்போது 15 years is not enough. Please give us a maximum time that it could be given. So the maximum என்ன கொடுக்கலாம் கேட்கும்போது 29 years 11 months was right. அப்போ அவங்க பணத்தை மீட் எடுப்பதற்கு அவங்க 50-55 லட்சம் 55 கோடியா இருக்கலாம், மீட் எடுப்பதற்கு கால அவகாசம் அதிகம் வேண்டும் என்று கேட்டாங்க. அதில் எந்த விதத்திலையும் நாங்கள் எந்த தவறு செய்தா எங்களுக்கு தெரியல. Because it proved that they have to retrieve that amount. எங்க 15 கோடி ரூபாய் கட்டணும் பேங்க்ல, அது ஏன் கட்டணும். இதுல வந்து ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் என்னன்னு கேட்டா 24 லட்சம் ரூபாய் வாடகை வருது. இது வந்து மெயின்டெனன்ஸ் எங்களுக்கு கிடையாது. லைட் போச்சு ஃபியூஸ் போச்சு அப்படின்னா நாங்கள் லைட் வாங்கி போட வேண்டாம். ஹவுஸ் கீப்பிங், அதாவது கூட்டி தொடச்சி பெருக்கி போடுறதுக்கு எங்கள் வேலை கிடையாது. அது வந்து செப்பரேட்டாக வந்து எங்களுக்கு தனியாக லிஃப்ட் போட்டு மேலே கொண்டு வராங்க. அந்த தியேட்டர் அங்கே வர தியேட்டரில் 12 முறை எப்படி நான் கில்டு தியேட்டரில் வந்து 12 முறை எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி நடத்துக்கு கேட்டோமோ அது கொடுக்கப்படும். அதற்கு மேலாக உங்களுக்கு இந்த தியேட்டர் தேவைப்படுகிறது என்றால் யூ கேன் யூஸ் இட் இன் a separate agreement நீங்க போட்டு பண்ணிக்கலாம்னு சொன்னாங்க. இந்த இடத்துல 100 சதுரடி இருந்தால் இந்த அக்ரிமெண்ட் இருந்தால் வேற காமிச்சு நினைச்சாங்க. agreement between SPI Cinemas and Nadigar Sangam Charitable Trust. இதுல வந்து rent free and maintenance free Sangam offices with electricity for 29 years and 11 months. The agreement says builders agreement. The lessee developer shall provide us 2,500 square feet office space within the said building by way of a license of the lessor confirming party owner for the entire period of this agreement stroke lease, and the lessor stroke confirming party stroke owner shall not cause any obstruction to the common area by virtue of the license. அவங்க எதையும் உடச்சி கிடச்சு
இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு அவங்கள பற்றி சொல்லியிருக்கோம். The license shall exclusively be for its occupation. The same shall not be let or sublet to any third party or affiliate associate. அவங்க வாங்குனது அவங்க தான் கொடுக்கணும். Office space will be fully furnished. நாங்க furnish பண்ணல. The office space will be fully furnished and provided with good quality interiors with air conditioning and lighting at the time of grant of the license. The lessee developer shall not collect any license fees and the premises shall be enjoyed by the lessors to a confirming party owner free of any electricity charges and maintenance charges during the entire period, and all the costs shall be the sole account of the lessee and developer. So அவர் வந்து வாபஸ் நாளைக்கே வாங்கணும். And then if you want more square feet, அதான் சொல்லுங்க, அதாவது 2500 சதுரடி, ஏன்னா 1600 சதுரடி நாங்கள் ஏகி கொண்டிருந்தோம். 10 ஆண்டுகளுக்கு யாரும் வரல. 10 ஆண்டுகள் வராத போது இதை என்ன பண்ணலாம், ஒரு வருமானம் வரணும், முடிவு எடுக்கணும். அதுக்காக எடுக்கப்பட்ட முடிவு தான் இந்த நடிகர் சங்க ஒப்பந்தம், எஸ்பிஎஸ் சினிமாஸோட. அப்ப இந்த 100 சதுரடி இல்லாம இதை போட்டோம் என்று ஒரு பொய் பிரச்சாரத்தை செய்யும் போது, நானும் வந்து பார்த்தீங்க ஸ்டோரியில் 33 ஆண்டு காலம் பயணிச்சிருக்கேன் கலை உலகத்தில். அப்படின்னா ஜேர்னலிஸ்ட் சைக்கிளில் போய் பேப்பர் போட்டிருக்கேன். டிக்னிட்டி ஆஃப் லேபர், பிஎஸ்சி கடிதம் படித்த பட்டதாரி தான். ஆனால் கொடுக்கப்பட்ட முதல் பணி சைக்கிளில் போய் பேப்பர் போடுறீங்க. நாங்கள் உடனே போனேன். தென் மை ரைட்டிங் குவாலிட்டிஸ் உங்களை இப்போ வந்து சொல்றது கூட எழுத ஆரம்பித்தேன். ஐ ரிப்போர்ட்டட் ஃப்ரம் பெங்களூர். ஐ சோல்ட் ஸ்பேஸ் ஃபார் த நியூஸ் பேப்பர். அப்போ இருந்த 150 பிரதிகள் விற்ற அந்த இதை கிட்டத்தட்ட 5000 மேலே 6000 காப்பீஸ் விற்கிற அளவுக்கு சைக்கிளில் பயணித்து ஒரு பைக் வாங்குற அளவுக்கு உயர்ந்தவன் சரத்குமார். அப்போ எனக்கும் வந்து இந்த நியூஆன்சஸ் ஆஃப் பிஸ்னஸ், எப்படி பிஸ்னஸ் பண்ணணும், யார் பார்க்கணும், என்ன பேசணும், நான் ஓரளவுக்கு கற்றுக்கிட்டேன். ஏன்னா படிச்சிருக்கேன் ஓரளவுக்கு. பிஎஸ்சி பட்டதாரி, யூகான் படிச்சிருக்கேன். சர்டிஃபிகேட் ப்ரூஃப் இருக்கான்னு கேட்டால் நான் யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸோட ப்ரூஃப் கூட அது ஒரு நாளைக்கு எடுத்து காமிச்சிடும். நான் சொல்லுவேன், படிக்காம சும்மா சொல்கிறான்னு சொல்லலாம். நான் அந்த மாதிரி இல்லை, நான் சர்டிஃபிகேட் நாளைக்கு கூட அதை ஃபர்னிஷ் பண்ணிடுவேன். அப்போ இது சொல்லும்போது வலிக்குது. நான் உங்களை குறைய சொல்ல அவங்கள இப்படி போடப்பட்ட இந்த திட்டத்தின்படி அருகிலிருந்து ஒப்பந்தத்திற்கு ஒப்புதல் அளித்து விட்டு டெமாலிஷன் ஆன பிறகு ஒரு வழக்கை நீதிமன்றத்தில் தொடர்கிறார். அப்ப அவர் அங்கதானே இருந்தாரு. அப்ப அன்னைக்கு உட்காரும் போது ஏன் அந்த கேள்விகளை எழுப்பவில்லை? நீங்க 2 ட்ரஸ்டி தான் இருக்கீங்க அன்னைக்கு சொன்னாரா? ஏன்னா விஜயகாந்த் அவர்களும் நானும் இருக்கும்போது மேனேஜிங் ட்ரஸ்டி அண்ட் ட்ரஸ்டி, தி சவுத் இந்தியன் ஆர்டிஸ்ட் அசோசியேஷன்ஸ் பிரசிடென்ட் அண்ட் செக்ரட்டரி ஆட்டோமேட்டிக்லி பிகம் மேனேஜிங் ட்ரஸ்டி அண்ட் ட்ரஸ்டி. அப்ப அன்று இருந்தவர்கள் 2 பேர் தான். கடனை அடைப்பதற்கு வங்கியில் எங்கள் 2 பேர் கையெழுத்து ஒப்புதலாக இருந்தது. ஆனா ஒரு கையெழுத்து போட்டு ஒரு நல்ல ஒப்பந்தத்தை உருவாக்குவதற்கு 2 பேர் கையெழுத்து போட்டு அதை கேட்டால் மாமன் மச்சான்னு சொல்றீங்க. எனக்கு ராதாரவி அவர்களை வந்து புதுக்கல்வியில் படிக்கும் போது ராதாரவி வாஸ் மை சீனியர், இஸ் மை ஃப்ரெண்ட். கார்த்திக் அவர்கள் ஃப்ரெண்டு தான், ராதாரவி நண்பர்கள் தான். பிரபு அப்பா வந்து அந்த காலகட்டத்தில் படிச்சுட்டு இருந்தாரு. அப்ப எனக்கு வந்து ராதாரவி வந்து வாஸ் மை ஃப்ரெண்ட். அண்ட் ராம் கிங் அமர்ந்திருக்காங்க. வெற்றி படிகளை வந்து அவர் ஹீரோ, நான் வந்து வில்லன். பட் டுடே த ட்விஸ்ட் ஆஃப் ஃபேட், I get married to Radhika and I become brother-in-law to Ravi and brother-in-law to Ramki. அப்ப உறவுகள் வருவது வந்து இறைவனா கொடுத்த உறவுகள், அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? ஸோ அதனால வந்து நண்பர்களாக இருந்தவர்கள் இன்று மச்சான் மாமனா ஆகிவிட்டார்கள். மச்சான் மாமனா தான் திருடுவாங்க, நண்பர்களாக திருடிக்க மாட்டாங்கல்ல. அது கொஞ்சம் வலிக்குது. ஏன்னா உணர்ந்து பார்க்கணும். நானும் ஒரு குடும்ப பாரம்பரியத்தில் நியாய தர்மத்துக்கு கட்டுப்பட்டு தான் நடந்துட்டு இருக்கேன். ஸோ அதனால அது சொல்லும் போது, அதை இடிச்சவர் இருக்கும்போது நீங்க என்ன பண்றீங்க? அப்பொழுதாவது பொதுக்குழுல வந்து ஒப்புதல் செய்யப்பட்ட அந்த ஒப்பந்தத்தை நீங்க என்ன பண்ணிருக்கணும்? நாங்க வந்து சில கேள்வி கேட்கணும்னு சொன்னா, ஐ எம் த மோஸ்ட் அக்சசபிள் ஆக்டர் கோர்ட்டுக்கு. யார் வேணா சரத்குமார் வந்து கான்டாக்ட் பண்ணா பெரிய விஷயமே கிடையாது. என்னை உடனடியாக சந்திக்கக்கூடிய அல்லது அலைபேசியில் தொடர்பு உள்ள இல்லை சில நண்பர்கள் உடனடியாக சரத் சாரை பார்க்கணும்னு சொன்னா பார்க்க முடியாதுன்னு யாராச்சும் ஒருத்தரை சொல்லுங்க. அவர் மிகு பண்ணிக்குவாரு, நாளைக்கு வான்னு சொல்லுவாரு. அந்த மாதிரி இது வரைக்கும் நடக்கல. உண்மையிலே உறங்கி கொண்டிருந்தால் 1 மணி அளவிலே உறங்கி கொண்டிருக்கும் போது அப்பயும் ஃபோன் பண்ணிருக்கும் போது கூட யாராச்சும் அர்ஜென்ட்காலாம் லேண்ட்லைன் வரும், மேலே கூப்பிடுவாங்க, நான் ஓடிடுவேன். ஆக வந்து என்னிடம் பேசினார்களா என்பது அவருடைய கேள்வி. ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க? வேட் இஸ் த ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் ஸ்டார்ட். நல்லா புரிஞ்சுக்கணும். நான் நீங்கள் 4 to 6 உங்கள் டைம் கேட்டிருக்கேன். யூ ஹேவ் டு லிசன் டு மீ ப்ளீஸ்.
அப்ப நீங்க யாராச்சும் வந்து என்ன பார்த்தீங்களா? என் மனைவி எல்லாருக்கும் நன்றி. சிவகுமார் அவர்களை அண்ணன் என்று அழைத்துக் கொண்டிருக்கிறார். கார்த்தியோ சூர்யா அவர்கள் வீட்டுக்கு பல முறை விருந்துக்கு சென்றிருக்கிறார்கள். போறாங்க வராங்க. இனி அண்ணன் பார்த்து பேசணும் போட்டுட்டாங்க. ஒப்பந்தம் அளிச்சுட்டாங்க. ஒப்பந்தம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இதை வந்து கொஞ்சம் எங்களுக்கு வந்து பேசணும், இதை பத்தி சில கருத்துக்கள் கேட்கணும் அண்ணனை, இல்லாட்டி சாரை வந்து கேட்கணும், என்ன நடிகர் தலைவர் கேட்கணும் அப்படின்னு நீங்க என்னை வந்து கேட்டீங்களான்ற கேள்வியை நான் கேட்க ஆசைப்படுறேன். ஆனா பார்த்தா செய்தி வருகிறது, பத்திரிகை வாயிலாக நடிகர் சங்கத்தின் மீது போர்க்கொடின்றாங்க. போர்க்கொடினா எதுக்கு? நாங்க என்ன பண்ணோம்? போர்க்கொடிக்கு நாங்க பேச்சுவார்த்தை நடத்த மாட்டோம்னு சொன்னோமா? பேச மாட்டோம்னு சொன்னோமா? இதுதான் நடந்தது. நான் வந்து ஐபா அவார்ட் போயிட்டு திரும்பி வரும்போது கூட, மெகா ஐலண்ட்ஸ் போயிட்டு திரும்பி வரும்போது நண்பு சகோதரர் உலகநாயகன் கமலஹாசன் அவர்களிடம், என்ன சார் இது மாதிரி கேள்வி கேட்க போறேன்றாங்க, ஏன் கையெழுத்து வேட்டையெல்லாம் போடுறாங்க, எதுக்கு சார்? இல்லை சார், எப்படி டாக்டர் சார், நோ ப்ராப்ளம், பேசுறது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்தவன் தான் நான். அப்போ வந்த பிறகு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 19 பேர் கையெழுத்து வேட்டை நடத்தி எங்களை கேள்வி கேட்கிறார்கள். அந்த கையெழுத்து வேட்டை கேள்வி கேட்கும்போது எங்க வந்து கேட்கணும்? சங்கத்தில் வந்து கேட்கணும். You publish it in the newspaper and come and ask us questions. Organization இருக்கட்டும். You also sign a non-disclosure agreement. இங்க non-disclosure agreement தேவையில்லை. ஆனா உங்களுடைய அமைப்பை பத்தியோ இல்லாட்டி உங்களுடைய அசோசியேஷனை பத்தியோ உங்களோட ஆபீஸை பத்தியோ உங்களோட ஆசிரியரை பத்தி கேட்கணும்னா கூட நீங்க வெளியே போய் பேசக்கூடாது, ஆபீஸ் உள்ளதான் நீங்க பேசணும். ஆக உங்களை சங்கத்தில் நீங்க என்னைக்காச்சும் வந்து இதை நான் வந்து மாற்றி அமைக்கணும், நாங்களா கட்டிக்கணும், நம்மளா கட்டிக்கலாமா, எனி அதர் பாசிபிலிட்டி, முதல்ல நாங்கள் வரல, நவ் வி ஆர் என்த்யூஸ்ட், வி வாண்ட் டு டூ சம்திங் அப்படின்னு சொன்னா, நான் மாட்டேன்னு சொன்னா, இல்லை நீங்களாம் வரக்கூடாதுன்னு சொன்னோமா? ஏன்னா நீங்க பார்ப்பீங்க ஒரு இடத்துல படத்துல இளைஞர்கள் வர வேண்டும் என்று சொல்லி இதுவரை அவரே சொல்றார். அன்பு சகோதரர் விசால் அவர்கள், எங்களை வரணும்னு சொல்றீங்க, நான் வந்து வராமல் இருந்தது எங்க தப்பு தான் சொல்றேன். ஆக நாங்க எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்துருக்கோம். பல பேர் செயற்குழு கொடுத்துருக்காங்க, நடிகர்கள் கொடுத்துருக்காங்க. ஆக நீங்க கேட்ட விதம் அது ஊண்டிங்கா இருக்குமா? ஒரு அசோசியேஷன் திங்க் பண்ணிப்பாங்க. ஏன்னா இட்ஸ் ராட்டிஃபைட் பை தி ஜெனரல் பாடி. நான் வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர், சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. அன்று நான் சட்டமன்றத்துக்கு செல்லவில்லை என்று வைத்துக் கொள்வோம். 2-3 நாட்களுக்கு பிறகு நான் தொகுதியிலிருந்து திரும்பி வந்து விட்டேன். பேரவைத் தலைவர் அவர்களே, 3 தினங்களுக்கு முன் இங்கு ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது, அது மறுஆய்வு செய்து மறுபடியும் விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ள முடியுமா என்று கேட்டால் முடியுமா என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். It has already been passed. How can you take it for a re-debate? But here we would have, நாங்கள் அந்த லெவலுக்கு திங்க் பண்ணாட்டி கூட நீங்க வந்து எங்களை கேள்வியை கேட்டிருந்தால், இந்த மாதிரி வந்து பேசணும்னு சொல்லி இருந்தால், நீங்க இன்னைக்கு அதுக்கு வேற பதில் வச்சிருப்பாங்க. நான் சொன்னா மட்டும் கேட்டிருப்பா, சொல்லியிருப்பாரா? சொல்லலாம். பட் என்னுடைய உள்ளத்தின் அடித்தளத்தில் சொல்கின்றேன், நேரடியா வந்து பேசி நம்மளே பண்ணிக்கலாமே, கொஞ்சம் திங்க் இப்படி பண்ணுவோம், வேற அதிகமான வருமானம் கூட வரலாம், கேன் யூ கேன்சல் த அக்ரிமெண்ட் அப்படி நியாயமான முறை வந்து கேட்டுட்டா I would have discussed with them. Not that I would have immediately canceled the agreement, because it is an agreement which you discussed at length. அதுக்கப்புறம் போடப்பட்ட ஒரு ஒப்பந்தம், அவருக்கு ரீசன் சொல்லணும் இல்லையா? நியாயமான ஒரு ஒப்பந்தத்தை போட்டு கேன்சல் பண்ணா ரீசன் வரணுமே. அப்ப நீங்க வந்து பேச்சுவார்த்தை நடத்திய விதம் வேறு. அதன் பிறகு it developed into so many other issues. ராதாரவியை திட்டினாங்க அப்படின்றீங்க, கெட்டவர்கிட்ட திட்டினான்னு சொன்னீங்க, அதான் சொன்னீங்க. எஸ், அதுக்கு வந்து show cause notice was sent to Mr. Radharavi and Mr. K.N. Khalid. Me as a president sending a notice to the general secretary and the vice president of the South Indian Artists Association to give reason. Show cause notice அனுப்பப்பட்டது. Show cause notice வந்த பிறகு வந்தாங்க, வருத்தம் தெரிவித்தார்கள். திரும்பி நாங்கள் லெட்டர் போட்டோம். வருத்தம் தெரிவித்தது சரியான முறை அல்ல. திருச்சியில சொன்னார்ல, அங்க போய் மறுபடியும் கூட்டத்தை கூட்டி அங்க போய் மன்னிப்பு கேட்க சொல்லுங்கன்னா அது சாத்தியபூர்வமா என்று உங்களுக்கே விட்டு விடுது. ஆக ஒரு பிரச்சனையை வளர்க்க வேண்டும் என்று பயணித்துக் கொண்டிருந்தார்களா அல்லது பிரச்சனையை முடிக்க வேண்டும் என்று பயணித்துக் கொண்டிருந்தார்கள் என்று எங்களுக்கு தெரியவில்லை. So I really do not know the reason for this misunderstanding that is going on in the entire industry. நடிகர் சங்கத்துக்குள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் நினைத்துக் கொண்டிருப்பவர்களுக்கு இது ஒரு சிறிய லெவல் ஆரம்பிச்சு இனி பெரிய லெவலில் முட்டி போய் தகாத வார்த்தைகள் சொல்லும் அளவிற்கு, அதாவது வேறு வெளி மனிதர்கள் எல்லாம் வந்து பேசுகின்ற அளவிற்கு
இது நடந்திருக்கு. ஸோ உங்களுக்கு தெளிவுபடுத்தலாம் சொல்லிட்டேன். இன்னும் ஒன்றே ஒன்று தெளிவுபடுத்தணும். அண்மையில் 100% சொன்னாங்க. I proved that we have got 2,500 square feet. If you want more, அதிகமான சதுரடி தேவைப்பட்டால் the rent will come down. Simple as that. That could be a matter of discussion with the ஒப்பந்ததாரர்கள் போய் பேச வேண்டியது. ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா நீங்கள் யாருமே வரலையே. ஏன்னா கார்த்தி அவர்கள் சொல்லியிருக்கார்கள். பார்த்த ஒரு வெளிநாடு இது ஒரு ஆடியோ வீடியோவில் பார்த்தேன். நான் ஸ்ரீலங்கன் இஷ்யூக்கு இங்கே வரும்போது தான் ஐயோ கட்டிடத்தை காணுமே இடிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னார்னா that means you have never passed by Abhibula road at all. அன்பு சோதர் கார்த்தி அவர்கள் அந்த தெருவிலே நீங்க போனதில்லை. அப்ப நீங்க எப்படி சங்கத்தை பத்தி நீங்க சிந்திச்சு பார்த்தீங்க? 2011 அப்புறம் பூச்சி முருகன் வந்து கேஸை போட்ட உடனே உங்களுக்கு வந்து பூச்சி முருகன் நம்பகத்தன்மையும் ஒரு தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் தலைவராக இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினராக இருக்கட்டும், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கட்டும், ஒரு கட்சியின் தலைவராக இருக்கட்டும், ஒரு சரத்குமார் 33 ஆண்டு காலம் இந்த கலைத்துறை பயணித்திருக்கானே, அவரையும் இவரையும் கம்பேர் பண்ணி சரத்குமாரை போய் கேட்போம், என்ன சார் இப்படி ஆயிடுச்சு, ஏன் சார் கேஸ் போட்டிருக்காங்க, இந்த கேஸை வித்ரா பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா, நாங்கள் போய் பேசலாமா என்று அந்த அன்பு சகோதரர்களை இன்றும் கேட்கின்றேன். பொதுக்குழுவில் கேட்டிருக்கின்றேன். நாசர் கேட்டதுக்கு நான் சொன்னேன், நாசர் இவ்வளவு கேள்வி கேட்கறீங்களே, பொறுமையா பதில் சொல்றேன். ஆனா why did you go and ask Mr. பூச்சி முருகன் to withdraw the case? கேஸை வித்ரா பண்ணி தான் கட்டணம் கட்டணுமே. காலை கட்டிட்டீங்க, ஓடுங்க அப்படின்னு எப்படி ஓட முடியும்? வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கிறது. அப்ப நீங்க தானே சார் சொன்னீங்க ஜனவரி முடிஞ்சு போயிடும். எஸ், அட்மிட் ஈவன் டுடே 2014 ஜனவரியில் எப்படியாச்சும் நீதிமன்றத்தில் வந்து நம்மளுக்கு சாதகமான தீர்ப்பு வரும். அந்த தீர்ப்பு வந்து விட்டால் நம்ம கட்டடத்தை கட்ட துவங்கி விடலாம் சொன்னது நான் தான். ஆனா தீர்ப்பு என் கையில் கிடையாது. நான் எழுதுவதல்ல தீர்ப்பு, அவங்க தீர்ப்பு எழுதுறாங்க. ஜட்மெண்ட் இஸ் given in the court and then we have opportunities to go. கோர்ட்டை போய் இல்லைங்க அது அப்பீல் once again இது பண்றது, அப்புறம் ஸ்டே வெக்கேட் பண்றது, இது அங்கே போகணும். அப்போ ஊழல் குற்றச்சாட்டு முறைகேடு அப்படின்னு சொல்லும் போது அவங்க சொல்லியிருக்காங்க, இல்லை இல்லை ஜஸ்டிஸ் சந்துரு வந்து உங்க மேல ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்கன்னு சொன்னாங்க. அந்த சந்துரு சொன்னது மட்டும் நீங்க சொல்றீங்க. சந்துரு சொன்னது அந்த ட்ரஸ்ட் வந்து மேபி மிஸ்மேனேஜ் அவர் சொல்லியிருக்காரு. சந்துரு சிங்கிள் ஜட்ஜ். தென் ரெண்டாவது பானுமதி அவர்கள் வந்து இப்ப சுப்ரீம் கோர்ட் இருக்காங்க. அவங்க சொல்றாங்க for the foregoing reasons the original side appeal is dismissed. However, we make it clear that the order of the learned single judge in number 2757 of 2012 and the judgment made in this appeal may not be construed as expression of opinion on the merits of the matter சொல்றாங்க. அதாவது நீங்க வந்து அது உடனே சொல்றது வந்து தவறு என்று சொல்லவில்லை. let the stay be there, but அதை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை மட்டும் அவங்க சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு சாதகமா என்ன இருக்கோ அதை மட்டும் சொல்லுவாங்க. திஸ் இஸ் பானுமதி, அதர்வைஸ் சந்துரு. கேஸ் வந்து நடந்துட்டா இருக்கு. இதுதான் வந்து என்னுடைய விளக்கம். இதன் பிறகு பல குற்றச்சாட்டுகள், இது நான் நியாயமா நடக்கல சொல்லல. அதாவது ஒரு சங்கத்தை உடைப்பதற்கு ஒருவர் திட்டுகிறார் என்று சொன்னால், நான் என்ன யாரும் திட்டினாங்கன்னா நான் நேரடியாக போய் திட்டினவங்க தான் கேட்கிறேன். என்ன ஒருத்தர் திட்டினாரு, நான் வாழ்க்கையிலே வந்து ஒருத்தர் தான் என்ன திட்டினா ஜெனரலா திட்டது வேற. என்னை வந்து ஒரு தகாத வார்த்தையை சொல்லி ஒரு இளைஞனை திட்டினார். நான் கல்லூரி நாட்களிலே திட்டவன அந்த வார்த்தையை என்னை புண்படுத்தியது முதல் முறையாக வாழ்க்கையில் ஒரே ஒரு தடவை இன்னைக்கு வரைக்கும் என் வயசு வந்து 61 25 இளைஞரை போது காட்சி அளித்துக் கொண்டிருக்கின்றேன் உங்களால் தான். அப்ப எதுக்காக அடிச்சேன், என்ன ஒரு ரொம்ப ஒரு கீழ்த்தரமான வார்த்தையை திட்டோன்னு அடிச்சோன்னு அடையார் போலீஸ் ஸ்டேஷன் போய் உட்கார வச்சுட்டாங்க. உட்காந்து எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணோன்னே இந்த மாதிரி பையன் ஒரு கட்சியில் ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிருக்காங்க, தையல் போட வேண்டியிருக்கு, என்ன ஸ்டேட்டஸ் அவனுக்குன்னு பார்த்த பிறகு அவங்க சொல்கிறோன்னு எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க. அப்பா சொன்னால் பையன் அங்கேயே இருக்கட்டும், ஒருத்தர் அடிச்சிட்டாலும் நீங்கள் என்ன ஆக்ஷன் எடுக்கணும் எடுங்கன்னாரு தந்தையார். நியாயத்தை பற்றி பேசுகிறது என் தந்தையார்னா அப்போ வந்து லாயர் ஆகிட்டாங்க. அப்பா வெளியே அனுப்பிச்சிருங்க அப்படின்னு சொல்லியிருப்பான், பண்ணலை. அந்த டைம் ஐ வாஸ் பிரசன்ட் பெர்மிஷன் பியூரோ அசிஸ்டன்ட் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் பிஐபி தான் அவங்க எல்லாம் கவர்ன் பண்ணி. அப்போ நெக்ஸ்ட் டே ஐ வாஸ் ப்ரொடியூஸ் இன் கோர்ட். முதல் முறையாக நான் கோர்ட்டு வளாகத்தூர் பேருக்கு போனேன், சைதாபேட் கோர்ட்டுக்கு போனேன். எதுக்குன்னு சொல்கிறேன்னா நியாயத்தை பற்றி சொல்கிறேன். அங்கே போன அந்த கோர்ட் வளாகத்தில் உள்ள மேஜிஸ்ட்ரேட் ரூமில் கூப்பிட்டு போனாங்க. டுக் மீ தேர். கேட்டாங்க அந்த பையனுக்கு போட்டு 5 தையல், மூக்கு உடஞ்சிடுச்சு, இங்கே ஃப்ராக்சர்,
ஏன்னா அவன் கராத்தே தெரியும்னு சொன்னான். எனக்கு கராத்தே தெரியாதப்போ பக்கத்தில் சைக்கிள் கீழ் அடிச்சிட்டான். அவன் தான் எனக்கு வந்து என்ன ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினச்சினான். ஏன்னா அவன் அடிச்சுவான்னு எனக்கு வந்துச்சு பையன். அதன் பிறகு சொன்னாங்க, என்னத்துக்கு அடிச்சிங்க? சரி காலி சோ இந்த மாதிரி திட்டினார் சார். அப்படியா திட்டினா அடிப்பீங்களா? இல்லை சார், அந்த வார்த்தையை சொல்லி திட்டினா அடிப்பேன் சார். அப்போ நான் சொன்னா சேம் ரிசல்ட் பண்ணி சார் சொன்னது சார். ஐ ரிமெம்பர் ஒன்லி வித் தி வேர்ட் ஐ லேர்ன்ட் அட்மானிஷ்ட் அப்படின்ற வார்த்தையை அந்த நான் கற்றுக்கொண்டேன். இன்று வரை என் மனசில் பயஞ்சிருக்கு. அட்மானிஷன் சிரிச்சு சொன்னா டோன்ட் டு இட் அகைன். தேங்க்யூ சார். வந்தேன் எதுக்கு சொல்றேன்னா, தவறு செய்தால் தண்டனை அனுபவிக்க காத்து கொண்டிருக்கின்றேன். தவறு என்று சொன்னால் சுட்டி காட்டினால் என்னன்னு திருத்திக் கொள்ள முடியும். ஒரு பிரச்சனை என்று சொன்னால் அந்த பிரச்சனையை முடித்து வைப்பதுதான் திறமை. பிரச்சனையை பெரிதாக்கி கொண்டு போவது வந்து நல்லதல்ல. ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு ஒரு பிரச்சனை உங்களுக்குள்ள மனசுல இருக்குன்னா அது இண்டிவிஜுவலிஸ்டிக்கா போகும்போது நீங்க வந்து ஒருத்தர் திட்டாருக்காக அவர் திட்டிட்டு இருந்தாலும் அவர் நேரடியாக போய் நீங்க சந்திச்சிருக்கணும். திட்டணும் என்ன நடந்துச்சு நேரம் போக வேண்டியதானே. என்ன சார் பேசிட்டு இப்படியே பேசிட்டு இருக்கீங்க, நீங்க போய் கேட்டுருக்கலாமே. Then it would have been a different issue. It would have been a personal issue where personality clashes அப்படி நடந்திருக்கும். நடிகர் சங்கத்துக்கு வந்து இந்த பிரச்சனை வந்திருக்காது. திட்டுவது மட்டும்தான் காரணமா அல்லது சில பொதுவாக சொல்லிக்கின்ற ஊழல் குற்றச்சாட்டு தான் காரணமா? அப்ப முறைகேடு என்று சொல்றது காரணமா? அண்மையில உன்னை இந்த சொல்லிட்டு நான் கேள்வி உட்காந்துறேன். விஷால் அவர்கள் எடுத்து கொடுக்குறாங்க. அவருக்கு இன்கம் டாக்ஸே கட்டாம 5 வருஷம் நடிகர் சங்கம் நடந்திருக்குன்னா வாட் இஸ் திஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்ற வாட் இஸ் தி ஆக்ட் சே? நடிகர் சங்கம் charitable trust is registered under section 12A of the Income Tax Act. It will be very clearly exempted from tax. That is Nadigar Sangam charitable trust. From the beginning, South Indian Artists Association is not under section 12A. From the time it was started. அப்ப இது என்ன சொல்லுதுன்னா உங்களுக்குலாம் தெரியும். What is income tax limit per person? In the association comes under person or persons is an association. So it very clearly states, இது வந்து என்னுடைய ஆடிட்டர் அனந்தகுமார் எழுதியிருக்கார். Because I wanted a letter from him. ஏன்னா நான் வந்து அவருக்கு பேசுறது இல்லை, இன்கம் டேக்ஸ் கட்டலை அப்படின்னு சொன்னது. I wanted a reference on why we didn't pay என்றதை திருப்பி நீங்க எடுத்துக்கும் பொழுது அவங்க எக்ஸ்பிளைன் பண்ண நிலைமை இருக்கும் சார். South Indian Artists Association is an association of person, AOP, not registered under section 12A as I told you of the Income Tax Act, right from the date of its formation. It is an association registered under the Society of Registration Act. The financial details of Mrs. South Indian Artists Association for the past 5 years have been filed with the Register of Society, Tamil Nadu, Chennai. Further, as for the filing income tax returns are concerned, since the association do not have income, as mentioned above, the past 5 years and not registered under section 12A of the Income Tax Act from the date of its formation, it is decided not to file income tax returns based on provision section 139(1) of the Income Tax Act. The section 139(1) of Income Tax Act says that if you don't have profit in any other person or persons, you don't have to pay tax, you don't have to file returns. சொன்னது அந்த 5 வருடத்துக்கு எதற்காக நாங்கள் வந்து அங்கே இன்கம் டேக்ஸ் பக்கம் போலன்றதுக்கு காரணம் இதுதான். ஒழிய it is not a person who does not know how to administrate the association. அப்ப இல்லைங்க பர்சன் அப்படின்னா என்ன கேட்டீங்கன்னா section 231 of IT Act states as follows. Definition of person very clearly states person includes an individual, Hindu undivided family, a company, a firm, an association of person or a body of individuals, whether incorporated or not. So we come under that. Persons வரும்போது South Indian Artists Association comes under that. So we are exempted as for filing of returns when we have a loss under section 139(1) of the Income Tax Act. So இது வந்து 5 வருஷத்துக்கு கட்டலைன்னு சொன்னதுக்கு இதுதான் என்னுடைய பதில். இதற்கு மேல் நான் வந்து என்னுடைய செல்ஃப் எக்ஸ்பிளேஷன் சொல்லிட்டேன். உங்கள் கேள்விகள் எல்லாம் அங்கே உட்காந்து பதில் சொல்கிறேன். அங்கே உட்காந்து பெட்டராக இருக்கும், எல்லாத்தையும் கேட்கும். இது 2 பேர்கிட்ட வந்து கொடுத்த மாதிரி தெரியும். கொஞ்சம் உங்களுடைய பெர்மிஷன் கொடுக்குறீங்களா, பைக் கொடுக்குறீங்களா, டிபேட்டுக்கு வரீங்களான்னு கேட்கும்போது மறுபடியும் 2 into 2 எவ்வளோ கேட்டால் 4ன்னு சொல்லுவேன். 1 + 1 into 1 + 1 எவ்வளோ கேட்டால் 4 தான் சொல்லுவீங்க. இல்லை சார் 1 + 1 into 1 + 1னா நான் வந்து 4 தான் சொல்லுவேன். ஸோ the answer is same. What I have done, what we have done as a body, எங்களுக்கு தெரிஞ்சு டிரான்ஸ்பரண்டாக பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் மறுபடியும் சொல்கிறதுக்கு ஆசை இல்லை.
அதுக்கப்புறம் நீங்கள் கேட்க போகிற கேள்வி நிறையா இருக்குது. நான் அங்கே உட்காந்துருந்தா என்ன கேட்பேன்னு எனக்கே தெரியும். அந்த கேள்வி நிறையா கேள்வி இருக்குது, நான் பதில் சொல்கிறேன். எனக்காக ப்ளீஸ் 20 minutes that day you should see proving that when the பொதுக்குழு கண்டக்ட் பண்ண இப்போ அதாவது எங்களுக்கு வந்து கேள்வி கேட்க கூட விடலை அப்படின்னு சொன்னாங்க அன்பு சோழர் நாசர்லாம். கேட்குறாரு, நான் பதில் சொல்கிறேன். 1 மணி நேரம் கேட்டாலும் கேளுங்க நாசர் அவர்களே, நான் நமக்கு பதில் சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன். எனக்காக ப்ளீஸ், this is something where you should see that what we have done is truth or not truth. Let the people decide, because 3400 உறுப்பினர்களை சந்தித்து சொல்ல வேண்டிய விஷயத்தை 7.5 கோடி தமிழ் மக்கள் நீங்கள் எடுத்து சென்றிருக்கிறீர்கள். அவங்களுக்கும் நாங்கள் சொல்றது நியாயமா இல்லையான்னு புரிஞ்சுக்க பிறகு நீங்கள் கேட்கிற கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். ப்ளீஸ் bear with me another 20 minutes and any number of questions that you want to ask நான் பதில் சொல்ல காத்திருக்கின்றேன். நன்றி. வெரி ப்ளீஸ்.